Today we are going to see the government question paper, question answers. Okay, last ஒரு 5 years, actually 6 years question paper இதுல இருக்குது. Model question paper இதுல இருக்கும். So we are going to see the 2 marks, 3 marks and 5 marks. So already we studied that 1 mark question. So MCQ காலையில அந்த வீடியோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? So இப்போ ஆஃப்டர்நூன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 marks questions. எந்த சாப்டர்ல இருந்தா 2 marks வந்திருக்கு? எப்படி எல்லாம் எழுதணும்? கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So number 1 பாத்தீங்கன்னா government question paper 1ல வந்து give the types of synapses. Okay, so where we study the synapses. The synapses அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னா சாப்டர் 3ல படிச்சோம் இல்லையா? So எங்க பார்த்தோம்? சாப்டர் 3. Okay, so chapter 3ல mechanism of crossing over அப்படிங்கிற ஒரு 5 mark questionல நம்ம இத பார்க்கறோம். So give the types of synapses அப்படிங்கிற 2 markல அந்த types மட்டும் நம்ம எழுதினா போதும். Procentric synapses, pro-terminal synapses, random synapses. Okay va? So pairing starts from middle of the chromosomes. Okay va? அதே மாதிரி pairing starts from telomeres அப்படிங்கிறது end. Okay va? So endல start பண்றது. Pairing may start from anywhere அப்படின்னு சொல்றோம். So actually இந்த pairing அப்படிங்கிறது இது ஒரு homologous structure அப்படின்னா so இங்க இருக்கக்கூடிய அந்த chromosome a pair of homologous chromosome. So இந்த ரெண்டு குரோமோசோம்ஸ் இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். சோ ஒரு குரோமோசோம்ஸோட அந்த ஆர்ம்ஸ் வந்து எங்க மீட் பண்ணும் அப்படினா சென்டர்ல மீட் பண்ணும். அது வந்து மிடில் அப்படினு சொல்லுவோம். If it is meet at that இந்த இடத்துல மீட் பண்ணுச்சு அப்படினா இது வந்து டெர்மினல். இல்ல அது இல்லாம ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து அது கிராசிங் ஓவர் பண்ணுச்சு அப்படினா அதுக்கு பேரு வந்து என்னது? So that's a random synapses. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படினா ப்ரோசென்ட்ரிக் அப்படினு சொல்றோம். மிடில்ல கிராசிங் ஆனா அதுக்கு பேரு ப்ரோசென்ட்ரிக். அதே இது வந்து டெர்மினல்ல கிராசிங் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ப்ரோ டெர்மினல். சோ ரேண்டம் சினாப்சிஸ் அப்படின்னா சோ அதுக்கு பேரு வந்து என்னது? எனிவேர், எந்த இடத்துலனாலும் அது கிராசிங் ஓவர் நடக்கலாம். ஓகே, சோ அப்போ 2 மார்க் क्वेश्चंस வந்து நமக்கு தனியா நம்மளுடைய புக் பேக்ல 2 மார்க் क्वेश्चन கிடையாது. 5 மார்க்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, what is C value? Actually we studied the C value in 11th standard. So what is the definition அப்படின்னு பார்த்தா C value is the amount of picogram of DNA contained within a haploid nucleus. Okay, within a haploid nucleus அப்படிங்கிற half of the chromosome. So இது உன்னோட புக்ல 4th சாப்டர்ல உனக்கு வந்து ஆன்சர் இருக்கு. ஓகேவா? அதுல ஒரு 2-3 லைன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நீ இந்த இதையே படிச்சா போதுமானது. What is C value? இதை படிச்சாலும் உனக்கு மார்க் கிடைக்கும். Okay, differentiate the biotop and ecotop. Biotop and ecotop அப்படிங்கிற இந்த definition வந்து எங்க இருக்கு அப்படின்னா so chapter 6ல இருக்கு. ஓகேவா? chapter 6ல நமக்கு வந்து habitat niche-ல அதோட definitions-ல paragraph-ல நம்ம பார்க்கலாம். The environment of any community is called வந்து biotop. The habitat and niche of any organism. ஒரு habitat-யோ இல்ல ஒரு niche of any organism. அதை தங்கக்கூடிய இடம். இல்லையா? ஒரு ஆர்கானிசம் வாழக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நம்ம ஹேபிடேட் ஆர் நிச் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கால்ட் பை எக்கோடாப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுவும் புக் பேக் क्वेश्चंस கிடையாது, இன்டீரியர் क्वेश्चन தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஃபார் photosynthetically active radiations. Okay, so this is very important topic. So இந்த டாபிக் வந்து 2 மார்க்ஸ் வந்தாலும் நீ ஃபுல் இதையும் எழுதியது and 3 மார்க்ஸ் கேட்டாலும் அதுல இருக்கக்கூடிய full explanation-ஐயும் மொத்த explanation-ஐயும் இங்க எழுதிடணும். ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூமெரிக்கல் டேட்டாஸ் வரும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபார் அப்படின்னா photosynthetically active radiations 400 to 700 நானோமீட்டர் ஆஃப் த என்னது நானோமீட்டர் மட்டும் தான் பிளான்ட்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ அது மட்டும் இல்ல, இதுல என்ன பாத்தீங்கன்னா இதை டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன பேர்னா சிலிக்கான் போட்டோ வோல்டிக் டிடெக்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ இது வந்து 400 to 700 நானோமீட்டர் மட்டும் தான் டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். இது எந்த மெஷர்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம்னா 3000 மில்லிமோல்ஸ் வரைக்கும் இது கொண்டு போகலாம். 0 to 3000 மில்லிமோல்ஸ் அண்ட் ஸ்கொயர் மீட்டர் செகண்ட் நம்ம மெஷர் பண்ணலாம். சோ இந்த பாரோட வேல்யூ எப்போ ஜீரோவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நைட்ல அது வந்து ஜீரோவா இருக்கும். டூரிங் த மிட்டேல பாத்தீங்க அப்படின்னா சம்மர்ல 2000 to 3000 மில்லிமோல்ஸ் ஆர் ஸ்கொயர் மீட்டர் ஆர் செகண்ட். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். So you have to learn each and every line. It's very important. Then move on towards fifth question. What is SLF? அந்த SLF அப்படிங்கிற கொஸ்டின் எங்க இருக்குன்னா சாப்டர் 9ல இருக்குது இல்லையா? சோ இது எதுல பார்க்கணும் அப்படின்னா ஃபர்டிலைசர், பயோ ஃபர்டிலைசர் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழ வருது. பயோ ஃபர்டிலைசர். இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ்ல நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அசோலா இல்லையா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே பாக்குறோம். ஓகே, சோ அதே மாதிரி வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ்ல வந்து SLF அப்படிங்கிறது வாட் இஸ் SLF அப்படின்னா சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர்.
இந்த seaweed liquid fertilizer வந்து எது seaweed liquid fertilizer அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா this is a type of brown algae. ஓகேவா, இது ஒரு brown algae. சோ இது பாத்தீங்கன்னா 156 மீட்டர் வந்து லாங் இருக்கும். கொடுத்திருக்கோம் இல்லையா, this is a brown algae 150 மீட்டர்ஸ் வந்து லாங் இருக்கு. இத வந்து நம்ம ஒரு ஃபெர்டிலைசரா, ஒரு பயோ ஃபெர்டிலைசரா நம்ம யூஸ் பண்ணலாம். சோ this is very important question. Okay, mostly they will ask for 3 mark question. ஓகேவா, பட் 2 marks வந்தாலும் you have to write each and every points. So key points என்ன இருக்குன்னு தெரியாது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லா அத பத்திய எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம எழுதிடலாம். Okay, next one வந்து what is bio pest repellent. Okay, bio pest repellent. So botanical pest repellent and insecticide made with a dried leaves of Azadirachta indica. So what is Azadirachta indica? That is a neem. இல்லையா, வேப்ப இலை சொல்றாங்க இல்லையா. சோ அந்த வேப்ப இலையை ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி நம்ம வந்து ஒரு நேச்சுரல் பயோ பெஸ்ட் ரெப்பலண்ட் பூச்சிக்கொல்லியா என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து வர்றது எல்லாமே 3 mark questions. ஓகேவா, சோ இந்த 3 mark question draw and explain the Hemianatropus ovule. சோ Hemianatropus ovule அப்படிங்கிறது ஒரு இன்டீரியர் क्वेश्चन தான். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ovule அப்படின்னு உங்களை படிக்க சொல்லியிருக்கிறேன். சோ டைப்ஸ் ஆஃப் ovule இஸ் a very important 5 mark question. அந்த டைப்ஸ் ஆஃப் ovule தான் இது கேட்டிருக்காங்க இல்லையா. சோ Anatropus ovule அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னா டிரான்ஸ்வர்ஸ் இன் ஸ்ட்ரக்சரா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து எம்பிரியோசெக் சுத்தி என்ன இருக்குன்னா நியூசெல்லஸ், அண்ட் நியூசெல்லஸ் சுத்தி வந்து 2 இன்டெகுமெண்ட் இருக்கும். சோ இந்த 2 இன்டெகுமெண்ட்ல அவுட்டர் இன்டெகுமெண்ட் அண்ட் இன்னர் இன்டெகுமெண்ட். சோ இதுல இதனுடைய ஃபியூனிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா that is a funicle, that is a micropyle, and chalosa is that is a right angle to the funicle. Okay, okay, example பாத்தீங்கன்னா Primulaceae is one of the example. அப்ப டைப்ஸ் ஆஃப் ovule படிச்சோம்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு டைப் நம்ம இங்க எழுத முடியும். இது இன்டீரியர் क्वेश्चन தான். சோ give the significance of ploidy அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் வைஸ் क्वेश्चन. ஆக்சுவலா இதுல வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. 2 mark क्वेश्चन இருந்தாலும் அட்லீஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதணும். ஓகேவா, each point is carrying 1 mark. அண்ட் இது எந்த சாப்டர்ல இருந்து வருது அப்படின்னா சாப்டர் 3ல இருக்கு. Hemianatropus ovule வந்து எங்க இருக்கு அப்படின்னா சாப்டர் எதுல இருக்கும், 1ல இருக்கு இல்லையா. Hemianatropus ovule chapter 1. And what is the bioremediation? Given example. Actually this question we can get the answer from chapter 4. and இன்னொன்னு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 6லயும் இது இருக்கு, phytoremediations அப்படின்னு ஒன்னு இருக்கு. சோ பயோரெமெடியேஷன்ல ஒரு டைப் தான் phytoremediations. ஓகேவா, அப்போ what is phytoremediation அப்படின்னு கேட்டாங்கன்னா you can get the answer from 4 and 6 ரெண்டுல இருந்துமே நீங்க ஆன்சர் எழுதலாம். சோ பயோரெமெடியேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா we can use the natural things, natural microorganisms, natural plant யூஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொல்யூஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெக்கவர் பண்றோம், பொல்யூஷனை கிளியர் பண்றோம். சோ அதுக்கு பேர் தான் பயோரெமெடியேஷன். சோ அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எழுதணும். And draw and explain the thermal stratification. Thermal stratification இதுல இருக்கு அப்படின்னா சாப்டர் 6ல வந்து உனக்கு இருக்கு இல்லையா. சோ thermal stratification உடைய பிக்சர்ஸ் போடணும். சோ அது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு பிக்சர். அந்த பிக்சர்ல எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து எபிலிமினியான், மெட்டாலிமினியான் அண்ட் ஹைப்போலிமினியான். சோ மேல சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வார்மரா இருக்கும். கொஞ்சம் டீப்பா போனா வந்து லிட்டில் வார்மரா இருக்கும். இன்னும் டீப்பா போனீங்க அப்படின்னா கோல்ட் அதிகமா இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி எழுதக்கூடியது. And draw and explain the thermal stratification of the plant. This is a book back question. And what is a greenhouse effect? What are the gases involved? Okay, இது வந்து சாப்டர் 8ல இருக்கு. இந்த क्वेश्चन வந்து எங்க இருக்கு அப்படின்னா சாப்டர் 8ல இருந்து வரும். And what is greenhouse effect அப்படின்னு சொல்லும்போது ஓசோன் உடைய டெப்ளீஷன் இருக்கக்கூடிய greenhouse எதெல்லாம் அப்படி greenhouse gases எதெல்லாம் அப்படின்னா especially CFC, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே வந்து greenhouse gases அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லீங்களா. சோ அந்த டாபிக்ல இருந்து வருது. இதுவும் வந்து புக் பேக் क्वेश्चन தான். The book back question and give the characteristic features of Anemophilus. This is from chapter 1. Okay, well chapter 1ல இருந்து கேக்குறோம். So இதுல ஆல்ரெடி வந்து பாயிண்ட் வைஸ் क्वेश्चनல characteristic features of Anemophilus, Ornithophilus, Entomophilus அப்படின்னு 3 क्वेश्चन படிச்சிருக்கோம். கண்டிப்பா 3ல ஒரு क्वेश्चन நமக்கு வரும். Okay, next explain the incomplete dominance with an example. So second chapter எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா second chapterல all the experiments are very very important. Definitely one question will come from that. So most of the question they asked from and the book exercise question, only 2 questions they didn't ask. One is a incomplete dominance, other one is a dihybrid cross. அப்ப incomplete dominance or dihybrid cross கண்டிப்பா வரும். ஓகேவா, அடுத்து வரக்கூடிய क्वेश्चन பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चनல dihybrid cross கேட்டிருப்பாங்க, இன்னொன்னுல வந்து incomplete dominance கேட்டிருப்பாங்க. அப்ப வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்க கூடாது. We should not depend only
புக் எக்ஸசைஸ் கொஸ்டினை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பிளைன் த ஃபுட் வெர்ப். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் in the government question paper. Give its significance and what are the artificial seeds, give the advantages of the artificial seeds. So இது வந்து explain the food verb எங்க இருந்து வருது அப்படின்னா chapter 7ல இருக்கு. And what are the artificial seeds or application of plant tissue culture, that questions are very important in the chapter. So give the advantages of artificial seeds. ஓகேவா? இதுவும் chapter 5ல இருந்து தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அட்வான்டேஜஸ் நம்ம எழுதணும். அட்வான்டேஜஸ் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 4 மார்க்ஸ் இருக்கும், இதுக்கு 1 மார்க் வந்து அலாட் பண்ணிருப்பாங்க. சோ யூ வில் லூஸ் யுவர் 1 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா draw and mark the parts of the first cell of male gametophyte. நம்ம ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் gametophyte அப்படின்னா இங்க 3 டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு. நம்பர் 1 அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நம்பர் 1ல வந்து ஒரு போலன் கிரைனோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஏ திஸ் இஸ் a structure of pollen grain. சோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். திஸ் இஸ் intine exine அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லா வந்து it consists of cytoplasm. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு டாட் மட்டும் தான் இருக்கும். அந்த டாட்ல இருந்து தான் இந்த pollen grains வரும். the dot is considered as a microspore. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன பேரு அப்படின்னா pollen grains அப்படின்னு பேரு. இதுக்கு மைக்ரோஸ்போர் and this is called as a pollen grains அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும் அப்படின்னா when the pollen grains shed on the stigma, it is undergoing the germination to form a pollen tube. the pollen tube வந்தாதான் இதுக்கு பேரு என்னது, மேல் gametophyte. அப்ப இதற்கான டயக்ராம் நிறைய கொடுத்திருக்காங்க. அதுல சோ ஃபர்ஸ்ட் டயக்ராமையும் லாஸ்ட்ல வரக்கூடிய 2 டயக்ராமையும் டிரா பண்ண அப்படின்னா மேல் gametophyte தெரியும். சரியா? இதுக்கு 3 மார்க்ஸ். இந்த டயக்ராமை போட்டு இதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. சோ திஸ் இஸ் exine, this is the intine. ஓகேவா? and this is pollen tube. இங்க என்ன இருக்கும் அப்படின்னா tube nucleus அப்படின்னு இருக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 மேல் gametes இருக்கு. ஓகேவா? Next one, write short notes on Sonara 64. This is from chapter 3. Okay, chapter 3ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா mutagenic agents and physical mutagen, chemical mutagen. So physical mutagen யூஸ் பண்ணி தான் இந்த Sonara 64 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு wheat variety வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இந்த wheat variety கொண்டு வந்தது யாருன்னா MS சுவாமிநாதன். ஓகேவா? அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 1 மார்க் கேரி ஆகும். சுவாமிநாதனை பத்தி நீங்க எழுதும்போது இதுக்கு ஒரு 1 மார்க், 2 மார்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் எம்ப்ரியாய்ட்ஸ். எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படிங்கிறது சாப்டர் 5ல வந்து இருக்கு. ஓகேவா? சாப்டர் 5ல எம்ப்ரியாய்ட்ஸ் இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 5 இது உங்களுடைய क्वेश्चंस, உங்களுடைய புக் எக்ஸசைஸ் क्वेश्चंसலயே அங்க இருக்கும். ஓகே, so what are embryos? Somatic embryogenesis is a formation of embryos from the callus. எல்லாமே எங்க இருந்து ஃபார்ம் ஆகும்னா callus tissue ல இருந்து ஃபார்ம் ஆகும். இல்லையா? சோ அந்த callus tissue ல இருந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா plumule ல இருந்து வரலாம், இல்லனா என்னது callus ல இருந்து plumule வரும் and radicle ஃபார்ம் ஆகும். அப்பதான் அது ஒரு plantlet அப்படின்னு நம்ம சொல்றோம். So embryos from the in vitro cells directly from the pre-embryonic cell which differentiate into embryos, that is carrying 2 marks. ஓகேவா? சோ இங்க சொல்லும்போது callus அப்படிங்கிறதுக்கு 1 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி வந்து in vitro அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ், இதுக்கு ஒரு 1 மார்க். and what is leaching அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 7ல மெக்கானிசம் ஆஃப் டீகாம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு இருக்கு. சோ மெக்கானிசம் ஆஃப் டீகாம்போசிஷன். சோ அதுல ஒரு ஸ்டெப் தான் லீச்சிங் ஆர் எலிவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திஸ் இஸ் ஆல்சோ ரிப்பீட்டட் கொஸ்டின் in the government question paper, especially quarterly or first revision. சோ அதுல நிறைய கேட்டிருக்காங்க. the movement of the decomposed water soluble organic and inorganic compounds from the surface to lower layer of the soil carrying away of the same by water is called leaching or elevations. actually decompose ஆன அந்த soluble organic inorganic என்ன பண்ணா அப்படியே வாட்டர்ல வந்து ஃபுல்லா அடிச்சிட்டு வருது. சோ அது வந்து ஒரு இடத்துல தேங்கும் இல்லையா? சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், what is leaching அப்படின்னு சொல்றோம். that is called by leaching or elevation. define heterosis. this is very very important question, you know very well. so we already studied for 5 marks. இல்லையா? heterosis அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நம்ம டெஃபினிஷன் படிச்சிருக்கோம், டைப்ஸ் படிச்சிருக்கோம், அதோட யூசஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இப்ப டெஃபினிஷன் மட்டும் கேட்டா அந்த டெஃபினிஷன் alone you can write, that is enough. Okay, so who was introduced the term heterosis அப்படின்னா GH Shell அப்படிங்கிற முத அந்த டேர்ம் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா what will happen when rhizobium bacteria is applied to the soil. what is the rhizobium? rhizobium is a bacteria இல்லையா? so rhizobium bacteria அப்படின்னு சொல்லும்போது rhizobium வந்து ஒரு mutually benefited ஆகக்கூடிய ஒரு ஆர்கானிசம். so what is the function of rhizobium அப்படின்னா they have to increase the
nitrogen content in the soil. ஓகேவா? சோ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணி சாயில்ல ஃபிக்ஸ் பண்ணும். They are living with என்னது leguminous plants. Leguminous plants தான் fabaceae plants ஓட ரூட்ல அது சர்வே பண்ணும். அப்ப இத பத்திய full information நீங்க எழுதினாதான் உங்களுக்கு 2 marks கிடைக்கும். And next very important question, the 4 o'clock plant, pale green leaved plant and dark green leaved plant, explain the types of inheritance. அதாவது crossed with dark green leaved plants. அதாவது pale green leaved plants ஒரு dark green leaved plants crossing ஆச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நேம் இருக்கு இல்லையா? சோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் பை குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கறத டைரக்டா கேட்காம எப்படி கேட்டிருக்காங்க? இன்டைரக்டா கேட்டிருக்காங்க இல்லையா? சோ எதை வச்சு கேட்டிருக்காங்க? 4 o'clock பிளான்ட்ல பேல் கிரீன் லீவ்டு பிளான்ட்டும் டார்க் கிரீன் லீவ்டு பிளான்ட்டும் கிராஸ் பண்ணா என்ன நடக்கும், அதுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்கும் போது தட் இஸ் a chloroplast inheritance. யூசுவலி நம்ம chloroplast inheritance 5 மார்க்குக்காக தான் படிச்சு வச்சிருக்கோம். 3 மார்க் தானே, நம்ம எதையாவது குறைச்சு எழுதிடலாம் அப்படின்னு எழுதவே கூடாது. இவ எப்பவுமே கண்டென்ட்டை நீங்க ரெடியூஸ் பண்ணவே கூடாது. So you don't bother about is it 3 mark or 2 mark or 5 mark. Okay, so உனக்கு இதுதான் தெரியும், இது நிறைய கண்டென்ட் இருந்தா கூட அதுதான் தெரியும்னா நீ அதை ஃபுல்லா எழுதினாதான் உனக்கு மார்க் கிடைக்கும். ஏன்னா கீ பாயிண்ட்ஸ் என்ன எடுக்க போறாங்க நமக்கு தெரியாது. Okay, next explain the BBR 322. This is வந்து it's a very important question. நமக்கே தெரியும் mostly compulsory questionல BBR 322 வரும். So அந்த டயகிராமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 mark and explanationக்கு வந்து 2 marks. And what is greenhouse effect? Draw the retained contributions of the greenhouse. Already நம்ம பார்த்துட்டோம் what is greenhouse effect அப்படிங்க. What is greenhouse அப்படிங்கறத பார்த்தோம். Greenhouse effect on plant னு ஒரு heading இருக்கு. So அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க இங்க எழுதணும். Give an account on cryopreservation. Cryopreservation அந்த 5th சாப்டர்ல இருக்கு. BBR 322 4th சாப்டர். இதெல்லாம் ரிப்பீட்டடா நம்ம என்ன பண்றோம், படிச்சுட்டே இருக்கோம். இது படிக்காம நம்ம எக்ஸாமினேஷனுக்கே போக கூடாது இல்லையா? எந்த எக்ஸாமினேஷனுக்கும் போக கூடாது. அந்த அளவுக்கு நம்ம படிச்சு வச்சிருக்கோம். So definitely we will expect that question. Write the difference between the habitat and niche. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான் சாப்டர் 6ல இருக்குது. And explain the intergenic interactions with example. Intergenic interactions with example வந்து so இந்த क्वेश्चन கேக்கும்போது chapter 6லயும் இந்த மாதிரி intergenic interaction இருக்கு, but chapter 2லயும் இருக்கு. So intergenic interaction பத்தி நீங்க explain பண்ணனும். chapter 2ல ஒரு flow chart மேல இருக்கும், அத பத்தி explain பண்ணனும். List out any 5 application of biotechnology அப்படினா already we studied the point based question. We studied more than 5 points, but you have to write more than 5 points. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன் ஆர் 2 பாயிண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா சோ அந்த பாயிண்ட்ஸ்க்கான இதை ரெடியூஸ் பண்ணி வேற ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் எனி 5 application of biotechnologies over water is essential, state the reason, write any 4 features of our plants which enable them to survive in water scarcity. இதுவும் ஒரு இன்டைரக்டான क्वेश्चन தான். இதை எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னா xerophytic plants பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணனும். We are going to explain about xerophytic plants. Okay, then write the botanical name of state tree of Tamil Nadu. This is very important question. State tree of Tamil Nadu is very important question. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் கிடையாது, இன்டீரியர் கொஸ்டின் தான். அதுக்கு வந்து ஆரிஜின் அண்ட் வந்து அதனுடைய ஏரியா இருக்குது, ஆரிஜின் அண்ட் ஏரியா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய யூசஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்னு ஆரிஜின், அதுக்கப்புறம் வந்து அதனுடைய யூசஸ் இருக்கு. ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு எது அப்படின்னா பாம் ட்ரீ தான் ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். Okay, next வந்து question number 3 அப்படின்னு பார்க்கும்போது define multiple alleles. So that is the multiple allele அப்படிங்கிறது வந்து செகண்ட் சாப்டர்ல நம்ம கேட்டிருப்பாங்க. But you can see the answer in the third chapter. Third chapterல அதனுடைய ஆன்சர் இருக்கு. multiple alleles. Characteristic features of multiple alleles அப்படின்னு இருக்கும். So given phenotypic trait of an individual depends upon a single pair of genes. Okay, ஒரு pair of genes வந்து நிறைய characters வந்துச்சுன்னா அதைத்தான் multiple alleles அப்படின்னு சொல்றோம். So name the chemicals used in gene transfer. It's a very easiest question. You can get full mark. So only polyethylene glycol, dextran sulfate. அவ்வளவுதான். இதை எழுதிட்டு induce the DNA uptake into the plant protoplast. இதை யூஸ் பண்ணி plant ஓட protoplast நம்ம என்ன பண்ணலாம், உள்ள இன்னொரு செல்லுக்குள்ள நம்ம புஷ் பண்ண முடியும். Okay, next வந்து what is coevolution? Chapter வந்து 6ல இருக்கு. ஓகேவா? So coevolution also is a very important repeated question. ஓகேவா? சோ அதுக்கான எக்ஸாம்பிள் நீங்க கம்பல்சரி எழுதணும். அது எத்தனை எக்ஸாம்பிள் இருக்கோ அத்தனை எக்ஸாம்பிளையும் நீங்க எழுதணும். சோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹாபினேரியா மாத் இருக்கு, அதே மாதிரி பேர்ட்ஸ் பீக், நெக்ஸ்ட் வந்து ஹார்ன்பில்ஸ். ஓகேவா? சோ இதெல்லாமே நீங்க எழுதணும்.
Pyramids of energy is always upright, you know very well. நம்மளுடைய எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ல நிறைய முறை இந்த கொஸ்டினை நம்ம கேட்டிருக்கோம். சாப்டர் 7ல இருக்கும். ஓகேவா? pyramid of energy is always upright. ஏன் pyramid of energy is always upright அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, சோ பாட்டம்ல நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஆர்கானிசத்தோட டிபெண்டிங் ஆர்கானிசம் வந்து ரெடியூஸ் ஆகி ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்கும் இல்லையா? So differentiate primary introduction and secondary introduction. This is from chapter 9. அதே மாதிரி primary succession, secondary succession ஒரு கொஸ்டின் இருக்கு. அது வந்து chapter 7ல இருக்கு. ஓகேவா? primary introduction, secondary introduction in chapter 9. அதே மாதிரி primary succession and secondary succession அப்படிங்கிறது வந்து chapter 7ல இருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, what is the meaning of the primary introduction? You have to introduce a new variety without any changes. ஒரு plant நீ ஒரு இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண போற, பிளான்டிங் பண்ண போறனா அதுல எந்த சேஞ்சஸும் இல்லாம அப்படியே பிளான்டிங் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய நீங்க வந்து ஈல்டிங் எடுத்துட்ட அப்படின்னா அது வந்து என்னது பிரைமரி இன்ட்ரோடக்ஷன். இப்ப எங்கேயாவது வேற ஒரு பிளேஸ் வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பிளான்ட்டை நீ மாடிஃபை பண்ற. ஓகே, யூ ஆர் மாடிஃபையிங். இட் மீன்ஸ் வந்து என்னது, அதை வந்து ஒரு கிராசிங் பண்ணி கொண்டு வந்த அப்படின்னா, சோ அதுக்கு ரெண்டு பிளான்ட்டோட கிராஸ் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய F1 தான் நீ வந்து கல்டிவேட் பண்ற அப்படின்னா, சோ அதுக்கு பேரு செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பிரைமரி சக்சஷன் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, ஒரு இடத்துல பேரன் லேண்ட்ல வந்து ஒரு நியூ பிளான்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிரைமரி சக்சஷன். ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய பிளான்ட்ஸ் இருந்தது, டியூ டு வந்து சோ நேச்சுரல் டிசாஸ்டர்னால ஏதாவது போயிடுச்சு, திரும்ப அந்த இடத்துல பிளான்ட் வருது அப்படின்னா சோ அதுக்கு பேர் என்ன பேருனா செகண்டரி இன்ட்ரோடக்ஷன், செகண்டரி சக்சஷன் அப்படின்னு பேரு. ஓகேவா? சோ இது ரெண்டையும் நம்ம படிக்கணும். Name the humors that are responsible for the health of the human being. Definitely a small question. இருக்கிறதுல 2 to 3 words எழுதக்கூடிய கொஸ்டின் கண்டிப்பா வரும். சோ அதுல இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது சாப்டர் 10ல இருந்து கேட்டிருக்காங்க. Mention the name of man, mad seral. This is very important question. So இது வந்து என்னது, that is your triticale அப்படிங்கிற ஒரு என்னது மில்லட்ஸ். triticaleங்கிற ஒரு மில்லட்ஸை வந்து introduce பண்ணாங்க கிராசிங் வெரைட்டி மூலமா. இந்த சாப்டர் 3ல இருக்குது. So what are the materials used to grow the microorganism like spirulina? This is also repeated question. So chapter 3ல வந்து இந்த question இருக்குது. And spirulina அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். spirulina SCP, single cell protein படிச்சோம் இல்லையா? single cell protein மூலமா நம்ம கொடுக்கக்கூடிய என்னது பிளான்ட், கல்டிவேட் பண்ணக்கூடிய பிளான்ட், அதுல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கும். அதுல spirulina அப்படிங்கிறது ஒரு ஆல்கே. Okay, next differentiate cladode from phloid. The cladode from phloid வந்து chapter 6ல xerophytic plants அப்படின்னு இருக்கு இல்லையா? xerophytic அப்படிங்கிற zeros here அப்படின்னு சொல்லுவோம். அந்த xerophytic plantsல அந்த கேரக்டர் இருக்கு. So give for example of the plants cultivated in the commercial agroforestry அப்படின்னா இதுவும் only மலைவேம்பு, கடம்பு, teak அப்படின்னு சொல்றோம் இல்லையா? So இவ்வளவுதான் அதுக்கு ஆன்சர். Draw the diagrammatic structure of the ovule and label. This is very important question. Okay, ஒரு ovule உடைய ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு அதை லேபிள் பண்ணாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்குது. அண்ட் மோஸ்ட்லி அது வந்து எக்ஸ்பிளனேஷனோட வரும். அந்த 5 மார்க்ல கேட்பாங்க. And discuss the steps involved in microsporogenesis. Chapter 1ல how the development of anther அப்படின்னு பார்க்கிறோம். microsporogenesis அப்படிங்கிறது the formation of the microspores from என்னது, அதாவது எப்படி மைக்ரோஸ்போர்ஸ் ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர் எங்க இருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, சோ டிப்ளாய்டு வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து தான் அது ஃபார்ம் ஆகும். And explain the base. Okay, describe the dominant epistasis with an example. Dominant epistasis is a very important question. This is also and the frequently asked question தான். So dominant epistasis க்கு வந்து 12:3:1 ratio இல்லையா? சோ இதுக்கு வந்து என்னோட alleles அப்படின்னு பாத்தீங்கன்னா capital W, அது மாதிரி small g is crossed with small w and capital G இல்லையா? சோ இதுல வந்து ஒரு yellow fruit ஒரு white fruit cross பண்ணும்போது நமக்கு mostly வந்து white fruit தான் கிடைக்கும். and வந்து 3 yellow fruit கிடைக்கும், ஒண்ணே ஒண்ணு green. So that is a 12:3:1 ratio லாம் பார்த்திருக்கோம். Explain the basic concept involved in the plant tissue culture. In the 5th chapterல basic concept of plant tissue culture application of plant tissue culture ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? And explain the types of succession. இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா? chapter 7ல இருக்கு. So primary succession, secondary succession, autogenic succession, allogenic succession இருக்கு. This is வந்து completely interior question. ஓகேவா? Next government question paper 4ல பாத்தீங்க அப்படின்னா, so what is melitophyly? Already we studied the so many types of phyly in chapter 1. அதுலயே வந்து 1 இயர்ல பாத்தீங்கன்னா 2 phyly இந்த கேட்கறாங்க பாத்தியா, what is melitophyly, what is myrmecophily. So melitophyly from the chapter 1 and myrmecophily வந்து from the chapter 1ல இருந்தும் கேட்கலாம், 6ல இருந்து இது கேட்கலாம். ஓகேவா? சில क्वेश्चंस வந்து 2 சாப்டர்லயுமே ஆன்சர் இருக்கும்.
ஓகே, அப்போ மெரிட்டோஃபில்லி அப்படிங்கிறது வந்து பாலினேஷன் பை பீஸ். ஸோ மேர்மிகோஃபில்லி வந்து பாலினேஷன் பை ஆண்ட்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் வாட் ஆர் த என்சைம்ஸ் யூ கேன் யூஸ் டு கட் த தட் இஸ் யோர் கட் த தெர்மல் அண்ட் வந்து இன்டர்னல். ஆக்சுவலா வந்து இது வந்து நீங்க அதனுடைய கார்னர்லயும் கட் பண்ணிக்கலாம், இன்டர்னல்லயும் நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எக்ஸோ நியூக்ளியஸ் என்சைம் அண்ட் எண்டோ நியூக்ளியஸ் என்சைம். ஓகே, சோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் என்சைம் யூஸ்டு ஃபார் தட் பயோடெக்னாலஜி அப்படின்னா மெயின் என்சைம்ஸ் வந்து டிஎன்ஏ லைகேஸ் என்சைமும், அதே மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ல ஒன்னு எக்ஸோநியூக்ளியஸ், ஒன்னு எண்டோநியூக்ளியஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, draw a pyramid from the following details and name the type of the pyramid. இதுக்கு வந்து உனக்கு டேட்டாஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரமிட் டிரா பண்ணணும். சோ இந்த பிரமிட்ல பேசிக்ல என்ன இருக்கும் அப்படின்னா பிளான்ட்ஸ் தான் இருக்கும். அப்ப பிளான்ட்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 ஜூல் ஆஃப் எனர்ஜி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா 250 கொடுத்துருக்காங்க. 250 பிளஸ் 250, அப்ப 250ல ராபிட் இருக்கு, மவுஸ் இருக்கு. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிசார்ட்ல வந்து 100 பிளஸ் வந்து 50, அதாவது பைத்தான் வந்து 100, லிசார்ட் வந்து 50, அண்ட் ஃபைனலி நீங்க போனீங்க அப்படின்னா ஹார்ட்ஸ் வந்து 50. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த டயக்ராம போட்டுட்டு இதுல வேற ஒரு டேட்டாஸ் கூட கொடுக்கலாம். ஓகேவா, சோ நீங்க இதுக்கு ஒரு பிரமிட் டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் யோர் என்னது ப்ரொடியூசர். இது பாத்தீங்கன்னா பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா T1, T2, T3, T4. T1 அப்படிங்கிறது ட்ராபிக்கல் லெவல் 1 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து how are microbial inoculant used to increase the soil fertility. This is chapter வந்து 9ல இருக்குது. நம்ம படிச்ச அந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே நம்ம எழுதணும். Give definitions of organic farming அப்படின்னு சொல்லும்போது, so organic farming இப்ப கூட நான் 12A+ கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தேன். You must write everything. Okay, this is very important. Organic farmingல repeated questions தான். And list out the functions of tapetum. Functions of tapetum 5 points இருந்தாலும் அந்த 5 points நீங்க எழுதணும். That's a 3 mark question. And what are the difference between the missense and nonsense mutation? Chapter 3ல இருந்து வருது. So that is your book back questions தான். And what do you know about the BBR 323? Second time repeated ஆயிருக்கு இல்லையா? And CCS உடைய எக்ஸ்பென்ஷனையும் எழுதணும், பிளஸ் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம எழுதிக்கணும். ஹாபிடேட் நீச் வந்து அகைன் கேட்டிருக்கோம் இல்லையா, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். And give detailed account on parthenocarpy and its significance. And differentiate incomplete dominance, co-dominance from the chapters 2. And write the application of plant tissue culture. Already I said the basic concept of plant tissue culture and application of plant tissue culture, artificial seeds. Okay, so 2-3 questions will come from this chapter. சோ அதுலக்கு பாத்தீங்கன்னா 1 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் இருக்கும். அந்த டேபிளர் காலத்துல வந்து வின்கிறிஸ்டின், கோடின் இருக்கு இல்லையா, சோ அதுல இருந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து கண்டினியூவா வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ஸ்பைசி, தட் இஸ் சாப்டர் 10ல வந்து இருக்கு இல்லையா. கிங் அண்ட் குயின் ஆஃப் த ஸ்பைசி இருக்கு, அதே மாதிரி கிங் ஆஃப் பிட்டர்ஸ் வந்து இருக்கு இல்லையா. சோ இந்த கொஸ்டின்லாம் நம்ம தரவா படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 5ல பாருங்க, டிஃபைன் ஹைபிரிட். ஹைபிரிட் நமக்கு தெரியும், ஹைபிரிட். சோ இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன்ல சாப்டர் 5ல இருக்கு. புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் அப்படிங்கறதுல ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன் தான் ஹைபிரிட். ஹைபிரிட் அப்படிங்கிறது the produce of protoplasm without nucleus. நியூக்ளியஸோட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைபிரிட். நியூக்ளியஸ் இல்லாம புரோட்டோபிளாசம் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு ஹைபிரிட். Any 4 uses of seed ball. இப்ப கூட நான் வந்து 12A+ அந்த क्वेश्चन கேட்டிருந்தேன். seed ball ஓட uses. ஓகேவா, அப்ப seed ball வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னா ஒரு பேரன் லேண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ எந்த இடத்துல ஹியூமன் பீயிங் போய் கல்டிவேட் பண்ண முடியாதோ அந்த இடத்துல நம்ம ஒரு பால் மாதிரி சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க த்ரோ பண்ண முடியும் அப்படிங்கறதா. சோ வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். இது வந்து CDM அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி கொஸ்டின் ஆக்சுவலா. சரியா, அப்ப எந்த கொஸ்டின் தெரிஞ்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. இந்த கொஸ்டின் கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Define organic farming is repeated. Okay, organic farming திரும்ப ஒரு டைம் வருது. So write the botanical name and family of Nilavemul as a king of bitter is also very important question. So you have to write the binomial name and வந்து family name. அது எழுதாம நீங்க கொஸ்டினே ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. So next name 2 enzymes involved in the genetic engineering la. So ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா restriction endonuclease enzyme, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா DNA ligase. அது மட்டும் இல்லாம exonuclease endonuclease எல்லா என்சைமையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். So you have to find out so what is the flow chart. ஓகேவா, இந்த flow chart எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா the flow chart is the என்னது allopolyploidy or autopolyploidy. This is allopolyploidy. ஓகேவா, triticale உடைய
ஃப்ளோ சார்ட் தான். அப்ப ட்ரிட்டிக்கலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த ஃப்ளோ சார்ட்டை கொடுத்துருக்காங்க. ரைட் த கேமெட்டிக் கண்டிஷன்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி இங்க கொடுத்தாச்சு. இதனுடைய கேமெட்டிக் கண்டிஷனை நம்ம எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் 28ல இருந்து half ஆஃப் த குரோமோசோம் எடுக்கிறோம் அப்படின்னா 2n equal to 2x equal to 14 எடுக்கணும் இல்லையா. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2n equal to வந்து 2n இருக்கு. அப்ப n equal to x equal to 7 எடுப்போம். அப்ப இங்க ஒரு 14 இங்க ஒரு 7 திரும்ப இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 21 ஆகும் இல்லையா. சோ 21 அப்படிங்கிறது ஸ்டெரைல். அப்ப இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா கோச்சிசின் யூஸ் பண்ணுவோம். சோ அதனால அது டபுள் ஆகும். இப்ப 21 வந்து என்ன ஆகும் அப்படின்னா 42 மாறும். இப்பதான் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சோ ஃபெர்டைலா மாறும் இல்லையா. அப்ப ட்ரிட்டிகேல இன்டைரக்டா கேட்டுட்டாங்க. ட்ரிட்டிகேல் the production of triticale இன்டைரக்டா கேட்டுட்டாங்க. ஆலோபாலிப்ளாய்டியும் ஆலோபாலிப்ளாய்டி. சோ இதையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டைரக்டா கேட்டுட்டாங்க. Okay, next, how are artificial seeds produced? Okay, ஏற்கனவே artificial seeds பத்தி ரெண்டு டைம் பார்த்துட்டோம் இல்லையா. எங்க இருக்கு? இந்த சாப்டர்ல இருக்கு. Okay, right, uses are silver Poisson system. Silver Poisson system அப்படிங்கிறது சாப்டர் 8ல இருக்கு. Differentiate autotrophic components from the heterotrophic components அப்படிங்கிறதும் சாப்டர் 8ல இருக்கக்கூடிய क्वेश्चन தான். So first introductionலயே வரும் primary production, primary components, secondary components அப்படின்னு இருக்கும். So autotrophic components அப்படிங்கிறது என்னது அப்படின்னா the plants வந்து they can prepare their own food, அதெல்லாம் autotrophic. Heterotrophic அப்படிங்கிறது ஒரு parasites, ஒரு saprophytes, அதெல்லாம் heterotrophic components. Okay, so next வந்து explain the different mode of entry of the pollen tube into the ovule. This is very easiest question. ஓகேவா, the entry of pollen tube, அதாவது இப்ப இதுதான் pollen. So this is the ovule. இந்த ovule வந்து pollen tube உள்ள வருது அப்படின்னா pollen tube வந்து மைக்ரோபைல் வழியா போச்சு அப்படின்னா that is sporogamy. The pollen tube, the entry of pollen tube into the ovule through the chalaza அப்படின்னா chalazogamy. ஓகேவா, through the integument அப்படின்னா that is a என்னது மீசோகேமி. இவ்வளவுதான் கொஸ்டின், இவ்வளவுதான் வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். அந்த 3 எக்ஸ்பிளனேஷனையும் 3 லைனையும் எழுதிட்டு 3 டயக்ராமையும் போட்டீங்கன்னா அது 5 marks. Okay, it's a very easiest question. And next one வந்து பாருங்க, what is the gene mapping and write it the uses. It's very easy, chapter 3ல இருக்கு. And how to protect the ecosystem, protect. Okay, protect the ecosystem. So this is a very very easiest question. Grow more trees அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட்க்கு ஒரு மார்க். ஓகேவா, so avoid plastic அப்படின்னா அதுக்கு என்னது reduce the plastic product அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க். அந்த மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஒன்லி 5 பாயிண்ட்ஸ். ஏன்னா இருந்தாலும் 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ராங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு மார்க் கிடைக்கும். ஓகே, சோ அதுக்கு பதில் வேற ஒண்ணுக்கு மார்க் கிடைக்கும். Ramo and Somo are the farmers. Ramo cultivated the crops by self fertilization method and Somo cultivated the crops from the mixed population அப்படிங்கிறது சாப்டர் 9ல செலக்ஷன்ல இருக்கு. செலக்ஷன்ல மாஸ் செலக்ஷன், குளோனல் செலக்ஷன், பியூர் லைன் செலக்ஷன் இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலா கொஸ்டின் நம்பர் வந்து இயர் வந்து பாத்தீங்கன்னா 24. ஓகேவா, the unit for measuring the ozone thickness வந்து என்னதுன்னா Dobson. Fruit color in the splash in our example வந்து dominant epistaxis. And size of the pollen grains in myosotis வந்து 10 micrometer. And gamma rays are generally used to induce the mutation in wheat varieties. They carry the lower energy. This is not a lower energy, that is a higher energy to non-ionized electron from the atom. Upon the A is correct, R is wrong. Wavelength la pathina 400 to 700 nanometers is correct. 450 degree active radiation wavelength. And match la pathina cowpea அப்படினு சொல்லும்போது நான் வந்து புசா கோமல் அப்படி நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் wheat அப்படினா ஹிம்கிரி, chilli அப்படினு சொல்லும்போது வந்து புசா சதா பாகர் அப்படினு வரும். brassica வந்து புசா ஸ்வார்னிங். சோ அதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆப்ஷனை பத்தி பார்க்கணும். Groundnut is a native of Brazil. Plasmids வந்து ஒரு confer resistant to antibiotics. So 2 marks la pathina give the name of the scientist who rediscovered the mentalism அப்படினு பாத்தீங்கன்னா Hugo de Vries, Karl Correns and Taschermark. ஓகேவா, Hugo de Vries from Poland, Karl Correns from Germany, Taschermark from Austria. So what is the phytoremediations அப்படிங்கிறது again the question வந்திருக்கு இல்லையா. So already நம்ம பார்த்தோம்ல phytoremediation, bioremediations அப்படினு பார்த்தோம். Next the question வந்திருக்கு, you must write the answer from chapter வந்து எதுல இருந்து எடுக்கணும், 6ல இருந்து நீங்க எடுக்கணும். அதே மாதிரி 4th ல இருந்து நீங்க ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். Next, mention the name of the enzymes required for genetic engineering. This is a repeated question. So DNA ligase and the restriction endonuclease enzyme. What are embryos? Repeated. And pyramid of energy is always upright. And how are microbial inoculants used to increase the soil fertility? And what is the gene mapping, right? Its uses. But last la நம்ம பார்த்தோம்ல அதுதான் structure of ovule,
And cryopreservation, fifth chapter. Fifth chapter like cryopreservation, application of plant tissue culture, artificial seeds. Okay, basic concept of plant tissue culture. இது எல்லாமே வரும். சாப்டர் வந்து இட்ஸ் a very smallest chapter, very easiest chapter. So அத படிச்சாலே நீங்க வந்து நிறைய மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹேபிடேட் அண்ட் நிச். நம்மளே பார்த்தோம் எத்தனை கொஸ்டின் பேப்பர்ல ஹேபிடேட் நிச் வந்திருக்கு, கண்டிப்பா படிக்கணும். ஹவு டு ஃபாரஸ்ட் ஹெல்ப் இன் மெயின்டைனிங் த கிளைமேட், அதையும் பார்க்கணும். வாட் இஸ் அ சிங்கிள் செல் புரோட்டீன் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன், இப்பதான் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சிங்கிள் செல் புரோட்டீன் எழுதணும். அந்த சிங்கிள் செல் புரோட்டீன்ல ஆல்ரெடி நம்ம ஒரு 2 மார்க் கொஸ்டின் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அதை எழுதிட்டு what are the organisms are used for preparation of the single cell protein அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா இன்வால்வ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஆல்கே இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா, ஃபங்கே இன்வால்வ் ஆயிருக்கு. சோ அதோட நேம்ஸ் எல்லாம் நம்ம எழுதிடலாம். அண்ட் வாட் ஆர் த மில்லட்ஸ், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ், கிவ் an example for each type அப்படின்னு சொல்லும்போது சோ மில்லட்ஸோட எல்லா மில்லட்ஸ் டைப்ஸையும் எழுதணும். எஸ்பெஷலி வந்து you must write the binomial name and வந்து family name is very important, and bring out the inheritance of chloroplast gene with an example. Already we saw that question. That is asked in indirect way. So the direct way பார்த்தோம், indirect way என்ன பார்த்தோம், pale green leaved crossed with என்னது dark green leaved அப்படின்னு ஒன்று பார்த்தோம். Discuss the steps involved in the microsporogenesis also we studied. அப்போ நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அப்போ அந்த கொஸ்டினாக நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் படிச்சு தரோவா வச்சுக்கணும் இல்லைங்களா? ஓகே, சோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர்ல வந்த கொஸ்டின்ஸ். இது இல்லாம நீங்க வந்து பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் கிரீனோட இருக்கக்கூடியது, கிரீன் ஷேட்ல வரக்கூடியது, சோ எல்லாமே நான் வந்து தனித்தனி மெட்டீரியல் போட்டு வச்சிருக்கேன். அதையும் நீங்க என்ன பண்ணணும், கோ த்ரூ பண்ணணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.